வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஆனந்த யோக பயிற்சி, அதில் ஒரு அற்புதமான குருவினுடைய வழிகாட்டுதல்ல நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயமே தொடங்கும் போது எல்லாரும் ஆர்வமாக தொடங்கிடுவோம் இல்லைங்களா? இது மனித இயல்பு. நிறைய பேர் நிறைய விஷயத்தை தொடங்குறத நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில. பட் எவ்வளவு பேர் அதைய முழுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். தொடங்குறது யார் வேணா தொடங்கலாம். பல விஷயத்த நம்ம லைஃப்லயே நம்ம தொடங்கியிருப்போம். பட் அதை முழுமையா அதை நம்ம அச்சீவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா 90% பேர் அதை பண்றது இல்லை. அப்ப எங்க வெற்றி இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போதுதான் வெற்றி என்பது சாத்தியம். அப்ப அந்த விதத்துல நீங்கெல்லாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளணும். உண்மையாலுமே யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ, உங்களை நீங்களே முதல் பாராட்டிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு கேளிக்கை விஷயம், செல்போன்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, ரீல்ஸ் பார்க்கறதுன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. மணிக்கணக்கில் பார்ப்பாங்க. சினிமா போய் படம் பார்க்கறதா, சீரியல் பார்க்கறதா, நாள் கணக்குல பார்ப்பாங்க. அது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நான் நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும், என் மனசு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். நீங்களாம் நினைச்சு அந்த பயிற்சிக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க. அதனால நிச்சயமா இது முகஸ்துதி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இதுதான் கஷ்டம். அதாவது புறத்தில நீங்க எதை வேணா சேர்த்தலாம், அது ஈஸி இன்னைக்கு, சரிங்களா? ஆனால் அகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இப்ப நம்ம அகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அடுத்தவங்களை சொல்லி ஒரு விஷயத்தை மாத்துறது அப்படிங்கிறது இயல்பு. பட் என்னையே நான் சொல்லி ஒரு விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறது என்பது பெரிய விஷயமா இருக்கு. ஒரே நிமிடம். அப்போ அந்த ஒரு விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும். தெளிவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க யாராவது உங்க குழந்தைகளை கொண்டு போய் 12 வருஷம் 15 வருஷம் படிக்க வைக்கிறோமே அப்படின்னு யாராவது நெகட்டிவா யோசிச்சிருக்கீங்களா? கிடையாது. 15 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட இன்னும் ப்ரீகேஜில இருந்து கணக்கு போட்டா 20 வருஷம் படிக்க வைக்கிறோம். 20 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. வருஷத்துக்கு 50,000 போட்டா 10 லட்சம், வருஷத்துக்கு 1 லட்சம் போட்டீங்கன்னா 20 லட்சம். அது போக அவங்களுக்கு எத்தனை செலவுகள். இதையெல்லாம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, நம்ம எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னு? இல்ல, இன்னும் நல்லா படிக்க வைக்கணும். டேய் இன்னும் படிடா, இன்னும் படிடான்னு தானே சொல்றீங்க. ஏன்னா அந்த கல்வியுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால நீங்க என்ன பண்றீங்க? டேய் இன்னும் படி, இன்னும் படின்னு சொல்றீங்க. யாருமே நடுவுல டிராப் பண்றது இல்ல. அப்போ இந்த வாழ்க்கை கல்வியான இந்த யோக பயிற்சியோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதை நம்ம முக்தி பெறும் வரைக்கும் இது படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான், கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான், சிந்திக்க வேண்டியதுதான், தவம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆர்வம் இயல்பாவே சரிங்களா? இதிலிருந்து வெளியே போறதுக்கான சூழலை நம்முடைய கர்ம வினை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்முடைய கர்மா அவ்வளவு சீக்கிரம் நீங்க உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு விடாது. நம்ம கர்மாவே தான்
இதுக்குள்ள கொண்டாந்து விட்டுச்சு. நம்ம கர்மாவே தான் என்ன பண்ணோம், இதுல இருந்து வெளியே தள்ளுறதுக்கும் முயற்சி பண்ணோம். ஆனா நீங்க இப்ப தெளிவாயிரணும். ஒரு புண்ணிய கர்மா கொண்டாந்து நம்மளை இங்க போட்டுருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் எத்தனை பாவ கர்மா வந்தாலும் நாம இதுல ஸ்டெடியா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பிடிச்சுக்கணும். எப்ப வரைக்கும் இந்த தொடர்புல நீங்க இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் முக்தி பெறுகிற வரைக்கும் இந்த மகான்களுடைய தொடர்புல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். முக்தி என்பதுதான் உங்க வாழ்க்கையில மொத்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட்டதற்கான ஒரு அடையாளம் இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு துன்பமே வராதுன்னு ஒரு சூழல் வரும். இப்ப அது வரைக்கும் நாம இணைஞ்சு பயணிச்சுட்டு தான் இருக்கணும். சரிங்களா? எப்படி வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணுங்கிற மாதிரி, முக்தி அடையிறது வரைக்கும் இந்த ஆன்மா பயணித்துக் கொண்டு தான் இருக்கும். சரி. அந்த விதத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம நன்றி தெரிவிக்கணும். அது எப்பாவது ஒரு நாள் தான் நான் தெரிவிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா, நடத்துறது என்பது எங்களுடைய கடமையா இருந்தாலும், அதை வந்து கேட்டு பெறுவது என்பது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அது எல்லாராலயும் பண்ண முடியாது. நீங்க இல்லாட்டி இதை நடத்தவே முடியாது. அதுதான் உண்மை. பட் வர்றவங்க முழுசா பயன் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம இந்த செயல இவ்வளோ ஆழமா, தீவிரமா செஞ்சுட்டு இருக்கோம். இதில நெறைய பேர் பயன் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அந்த விதத்தில இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய சிந்தனை ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. அதாவது எல்லாம் வல்ல இறைவன் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறான்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். அத பத்தின விளக்கம் உங்களுக்கு பின்னாடி சப்ஜெக்ட்ல வரும். இறைவன் எப்படி எல்லாமாக மாறி வந்தான்? அப்படிங்கிற விளக்கம் பிரம்ம ஞானம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பெரிய விளக்கத்தை மகரிஷி அவங்க குடுத்திருக்கிறாங்க. உலக சரித்திரத்திலே யாரும் சொல்லாத அவ்வளவு துல்லியமான இறைவனை பற்றிய விளக்கம், அ அது எப்படி தன்மாற்றம் அடைந்தது? எப்படி மனுஷனா இருக்குது? எப்படி எல்லா உயிர்களா இருக்குதுங்கிறத விஞ்ஞானபூர்வமாக மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இறைவன் தான் எல்லாமா வந்திருக்கிறான். அதுல மாற்று கருத்து இல்ல. சரி, அப்போ இறைவன் எல்லாமா வந்திருக்கிறான். இறைவனுடைய தன்மாற்றத்துல உச்சக்கட்ட நிலை மனுஷன். அதான் நீங்களும் நானும். அப்ப இந்த இறைவனுடைய தன்மாற்றத்துல ரொம்ப சக்தி மிக்க ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, மனித மனம். நம்முடைய மனதிற்கு நிகராக இன்னொரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துல இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மனித மனம் தான் இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்துல உச்சகட்ட நிலை. மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நிலை. இதற்கு மேல இன்னொன்று இல்ல. அப்ப இந்த மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய ஆயுதமாக செயல்படுகிறது. ஒரே நிமிடம் நெட்வொர்க் கொஞ்சம் கட் ஆயிடும். ஓகே. அப்ப அதனால தான் மகான்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு. இருக்கறதுலயே மிக உயர்ந்த உயிரினம் நீங்களும் நானும். அப்ப இந்த உயிரினத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி எது அப்படின்னு கேட்டா நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள். அப்ப எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னா நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். எண்ணத்த சரி பண்ணிட்டு போனா போதும். ஏன்னா எல்லாத்துக்கும் மூல எண்ணம் தான். இத பத்தி நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசியிருக்கிறேன். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். நீங்க எந்த செயல் செய்யுங்க. இன்னைக்கு நீங்க கிளாஸ்க்கு வரணுமா? எது காரணம்? உங்க எண்ணம் தான் காரணம். இன்னைக்கு நெறைய பேர் வரலையா? என்ன காரணம்? எண்ணம் தான் காரணம். வடிவேல் கேட்பார்ல, என்னதான் வேணும்? என்னதான் வேணுங்கிற மாதிரி. எல்லாத்துக்கும் எண்ணம் தான் காரணம். சரிங்களா? அப்போ எண்ணம் இல்லாமல் எதுவும் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். நீங்க எந்த செயல் வேணா செய்யுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தர் திருமணம் செய்யலாம்னு நெனைச்சாதான் திருமணம். குழந்தை பெற்றுக்கலாம்னு நெனைச்சாதான் குழந்தை. வீடு கட்டலாம்னு நெனைச்சா வீடு. கார் வாங்கலாம்னு நெனைச்சா காரு. ஸ்கூல் போலாம்னு நெனைச்சா ஸ்கூலு. சொல்லுங்க. இந்த கிளாஸுக்கு வரலாம்னு நெனைச்சா வர்றோம். நடத்தலாம்னு நெனைச்சா நடத்துறோம். அப்ப எண்ணம் இல்லாம எதுவும் இல்லை. எப்படி ஒரு கட்டடத்தில் இருக்கிற உழைப்பை கழிச்சிட்டீங்கன்னா, அந்த கட்டடம் இல்லை.
கல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, செங்கல் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் உழைப்பை கொடுத்தால்தான் அது கட்டிடமாகும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல எண்ணம் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால மகிழ்ச்சி சொல்றாங்க, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். 2வது சொல்றாரு பாருங்க, இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல வர்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் எது? நம்முடைய எண்ணம். எப்படி சொல்றீங்க? ஆமா, 1000 கோடி சொத்து இருக்குது, இன்னும் 10லின்னு அவனுடைய மனசு நினைச்சதுன்னா அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான், துன்பப்படுறான். இன்னும் 1000 கோடி சேர்த்தணும், துன்பம். அப்ப 1000 கோடி சொத்து இருப்பதில் இல்லை இன்பம். உன்னுடைய மனம் அதை பற்றி என்ன நினைக்கிறது? சரிங்களா? இதே 1000 கோடி சொத்தெல்லாம் இல்லை என்கிட்ட, ஆனால் ஒரு 1 கோடி கூட சொத்து இல்லை, சொத்தே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. வாடகை வீட்டுல குடியிருக்கிறேன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நீயா நானால கூட ஒருத்தர் அவர் பேசுறத பார்த்தேன். நாங்கள் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவியை நான் கண் கலங்காம வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறேன், எங்க பசங்களோட நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா இருக்கேன். நான் மாதம் 10,000 தான் சம்பாதிக்கிறேங்கிற. அந்த பொண்ணு இது வரைக்கும் என்கிட்ட இன்ன வேணும்னு கேட்டது இல்லைங்கிற. திருமணம் பண்ணிட்டு 10 ஆண்டுகள்ல வெறும் 10,000 வைத்து ஒரு குடும்பம் அவ்வளவு பக்காவா சந்தோஷமா வாழுது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு, எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்றாரு. வெறும் 10,000. அப்ப மகிழ்ச்சி என்பது எங்க இருக்குது? உங்க மனசுல இருக்குது. நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன். நினைச்சு பாருங்க, உண்மையான்னு பாருங்க, நான் சொல்றதே ஏத்துக்க வேண்டாம். அப்ப வாழ்க்கையில எங்க இன்ப துன்பத்துக்கு எது காரணம்? உங்க எண்ணம் தான் காரணம். சரிங்களா? அப்ப ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவர் வர்றாரு, உங்க மனசுல நல்ல எண்ணமா இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சவர் வர்றாருன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் வருது. உங்களுக்கு பிடிக்காதவங்க வர்றாங்க, பிடிக்காதவங்க வர்றதால உங்களுக்கு துக்கம் அல்ல. சரிங்களா? உங்க மனதில் அவர்களை பற்றி பிடிக்காத எண்ணங்கள் இருக்குது, அதனால நீங்க கஷ்டப்படுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்ப இன்ப துன்பத்திற்கு காரணமாக இருப்பது எது? எண்ணம். இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும். சரிங்களா? அப்ப எண்ணத்திற்கு மேல ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி ஆற்றல் மிக்கது உலகத்துல பிரபஞ்சத்துல ஒன்று கிடையாது. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்னு சொல்லிட்டோம். எங்கும் பாயும். நான் இங்கிருந்து உங்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு எண்ணத்துல தான் நான் கொடுத்தேன், அந்த ஆற்றலை தான் நான் கொடுத்தேன், வந்ததே இல்லையா? இதுல ஒரு சிலர் அமெரிக்கால இருந்து தீட்சை எடுத்திருக்கலாம், வேற நாடுகள்ல இருந்து தீட்சை ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்கலாம். ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க ரெகுலரா. அவங்களுக்கு பவர் போச்சா இல்லையா? எப்படி போச்சு? நீங்க நினைச்சா போகும். இங்க இருந்து செல்போன் எடுத்து ஒரு நம்பரை டைப் பண்ணி அடிச்சு கூப்பிட்டீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற நபர் வித்தின் செகண்ட்ல கனெக்ட் ஆகுறாரா இல்லையா? அது வேவ். அது நம்ம கண்டுபிடிச்ச வேவ். இது இறைவன் கண்டுபிடிச்ச வேவ். நம்ம மனசு இது பிரபஞ்சத்தையும் தாண்டி எங்க வேணா போகும். நீங்க முதல் புரியணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய எண்ணத்திற்கு நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எக்ஸ் ஆர் ஒய், நீங்க ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, வயசானவங்களா இருங்க, வயசு கம்மியா இருக்கிறவங்களா இருங்க, கருப்பா இருங்க, வெள்ளையா இருங்க, படிச்சிருங்க, படிக்காம இருங்க, சொத்து பத்து வச்சிருங்க, இல்ல ஏழையா இருங்க, அதை பத்தி எல்லாம் இங்க கவலை இல்லை. ஏன் உடல் ஆரோக்கியமா இருங்க, உடல் நலம் கெட்டுருங்க, அதை பத்தியும் கூட கவலை இல்லை. உங்கள் மனதிற்கு சர்வ வல்லமை இருக்கிறதுன்னு முதல் புரியுங்க. உங்கள் எண்ணத்திற்கு அவ்வளவு பவர் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அதான் சொன்னார், ஆல் பவர்ஸ் இஸ் வித்தின் யூ என்று சொல்றார். உனக்கு தேவையான எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறத விவேகானந்தருடைய மொத்த செய்தி. உங்களுக்கு தேவையான அத்தனை ஆற்றலும் வல்லமையும் வெளியில் உங்களுக்குள்ளேயே இருக்குது. உங்கள் மனமாக இருக்கிறது, உங்கள் எண்ணமாக இருக்கிறது. எண்ணம் தான் அந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி. தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ லிங்க் இன்னைக்கு உங்களுக்கு குரூப்ல அனுப்புறோம். தயவு செஞ்சு 1க்கு 100 முறை பாருங்க. உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் அதுல இருக்கு. அது ஒரு 1.5 மணி நேரம் படம் மாதிரி, வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம யூடியூப்ல இப்போ உங்களுக்கு லைவ் போறதுனால உங்களுக்கு அதை காமிக்க முடியல. வெறும் ஜூம்ல மட்டும் நிகழ்ச்சினா அது உங்களுக்கு அதை காமிக்க முடியும். இது யூடியூப்பும் லைவ் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அதை காமிக்க முடியல. வாய்ப்பு இருந்ததுன்னா
நீங்க சரி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஈவினிங்ல ஜூம் மீட்டிங் நடக்குது இல்லையா? அப்போ ஒரு முறை இந்த வீடியோவை நாங்க வேணா ஒரு 1.5 மணி நேரம் ஓடும், உட்கார்ந்து பார்க்கணும். யூடியூப்ல போட்டாலே ஓடும். பட் நம்ம யூடியூப்ல நாமளே போட்டு பார்க்கறப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் பார்க்காம விட்டுருவீங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கு. தி சீக்ரெட், தி சீக்ரெட், ரகசியம், ரகசியம் என்று ஒரு மிக பிரபலமான ஒரு சிடியும் புக்கும் வந்துச்சு. அதனோட செய்தி என்ன தெரியுமா? அந்த மொத்த புக்கினுடைய செய்தி என்ன தெரியுமா? ஒரே செய்தி தான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யத் பாவம் தத் பவதே சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ உன்னை வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆகிவிடுவ. நீ எண்ணத்தை மட்டும் வை, மற்றது இயற்கை தானாக பார்த்து கொள்ளும். ஆமா, உண்மைதான். நீ எங்க போகணும்னு முதல் இலக்க தீர்மானி, எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ணு. எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் என்று சொல்கிறார் மகரிஷி. எப்போ? எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். எண்ணத்துக்கு 2 குவாலிஃபிகேஷன் வேணும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணுமா? சத்தியமா நடக்கும். முதல்ல எண்ணத்தில் உறுதி வேண்டும். எண்ணத்தில் உறுதி வேண்டும். அதுக்கு தான் தவம் செய்யுது. தவம் எதற்காக செய்யறோம்? உங்க எண்ணத்திற்கு வலிமை கொடுக்கணும். இவ்வளவு நாள் நான் ஒரு விஷயத்த செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனா செய்ய முடியல. நீங்க எதுக்கு கோயில்ல போய் பிரார்த்தனை பண்றீங்க தெரியுமா? கோயிலுக்கு போறீங்க இல்லையா? போய் என்ன பண்றீங்க? கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க. நீங்களா நினைச்சு பாக்குறீங்க ஒரு விஷயம், அது நடக்க மாட்டேங்குது. அப்ப இறைவன்கிட்ட போய், சாமி நான் நினைச்சு நடக்கிற மாதிரி தெரியல, நீயாவது அதை நினை சாமி, உன் மூலமா அது நடக்கட்டும்னு சொல்றீங்க. அதான் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை வைப்பது. சரிங்களா? ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நினைத்தாலே அந்த கடவுளை விட சக்தி மிக்கதாக அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடியும். ஏன்னா கடவுள் சர்வ வல்லமையே நம்மகிட்ட கொடுத்துட்டார். சரிங்களா? அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய எண்ணங்கள் மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு விஷயம்னு தெரியணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அலாவுதீன் அற்புத பூதம் விளக்குல வரக்கூடிய அந்த பூதம் வந்து உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள். அது சர்வ வல்லமை கொண்டது. சரிங்களா? எங்கும் செல்லக்கூடியது, எதையும் செய்யக்கூடியது. அப்ப அது ஆற்றல் கொண்டதாக இருக்கணும். ஏன் நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது? நம்ம மனதிற்கு, நம்ம எண்ணத்திற்கு ஆற்றல் இல்லை. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்று சொல்கிறது குறள். நீ எண்ணியபடியெல்லாம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின். அவரு அந்த மன உறுதி, எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதி. ஏன் நடக்காதா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு காலையில 1 மணிக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறோம், வாங்கன்னு சொன்னா எவ்வளவு பேர் வருவீங்க? 1 மணிக்கு. நாங்க மத்தியானம் 12 மணிக்கு வர்றது என்ன பாடு வர்றேன்னு எங்களுக்கு தான் தெரியும். நைட் இவர் 1 மணிக்கு ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்காராமா, இவருக்கு ஜூமுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. வரமாட்டீங்கல்ல? மேக்சிமம் வரமாட்டீங்க. ஏதோ கொஞ்சம் பேர் வரலாம், ஆர்வ கோளாறுல வரலாம். சரி, இப்ப காலையில இதே வகுப்பை 3 மணிக்கு நடத்துறோம் ரெகுலரா. நைட் இப்ப மத்தியானம் 12 to 1:30 நடத்துறத காலையில 3 to 4:30 நடத்துறோம். எவ்வளவு பேர் வருவீங்க? ஆட போப்பா நீ வேற. இதா கொஞ்சம் ஓய்வு நேரத்துல கிடைச்சதுன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நைட்டு நீ 3 மணிக்கு நடத்துவ, யாரு வந்து உட்கார்ந்துருப்பா? சரிங்களா? கேக்குறீங்களா? சரி, உங்களை 3 மணிக்கு வர வைக்க முடியுமா முடியாதா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டார். 1,00,000 கடன் வாங்கிட்டார். சரிங்களா? பல வருஷமா கொடுக்கவே இல்லை. பல வருஷமா கொடுக்கவே இல்லை. அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நாளை காலையில 3 மணிக்கு, சரிதானே, உங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊர் வழியா நான் போறேன், அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியா போறேன், கையில பணம் 1,00,000 ரூபாய் வச்சிருக்கிறோம்மா, நீங்க வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா போவீங்களா மாட்டீங்களா?
அது எதுக்கு சார் அவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் இப்பவே வந்துடுறேன்ட்டு போயிருவோம். இல்லையா? போவோமா மாட்டோமா? 3 மணிக்கு 2 மணிக்கே போயிருவோம். நைட்டே போய் படுத்துக்குவோம். 1,00,000 சும்மாவா? சரிதானே? அப்ப முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. உங்க மனசுல முக்கியத்துவம் கொடுக்கறீங்களாங்கிறது தான் முக்கியம். உங்க எண்ணத்துல முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா, அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிரும். இப்ப இந்த 12 மணிக்கு வகுப்புக்கு வர்றதுக்கு, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பேர் கரெக்டா வர்றீங்க. கொஞ்சம் பேர் தள்ளி வர்றீங்க. சரிங்களா? இப்ப 12 மணிக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ரூ. 1000 கிரெடிட் ஆகும்ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் எத்தனை மணிக்கு வருவீங்க? வீட்டுக்காரர் வந்து சாப்பாடு போடுறதுக்கு கேட்டுட்டு இருப்பாரு. யோவ்! கொஞ்ச நேரம் இரியா. முதல்ல 12 மணிக்கு போவேன். வீட்டுக்கு உட்காந்துட்டு டெய்லி ரூ. 1000 கிடைக்குது. இதுக்கு மேல என்ன? வருவோமா மாட்டோமா? கண்டிப்பா வந்துருவோம். நானும் வந்துருவேன். சரிங்களா? அப்போ நாம ஒரு பணத்திற்கு குடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை நெறைய நேரம் நம்ம மற்ற விஷயங்களுக்கு குடுக்கறது இல்ல. அதனால சொல்றேன். அப்ப முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. சரிங்களா? இப்போ எல்லா விஷயத்தையுமே பணத்த வச்சு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஒண்ணும் பெரிய விஷயமெல்லாம் இல்ல. அப்போ நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். உங்க எண்ணத்துல முக்கியத்துவம் குடுத்துட்டீங்கன்னா, அது செயல்படுத்தி அலாரம் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்க மனசுல நெனைச்சிட்டீங்கன்னா, 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும் உங்க உடம்பு. அப்ப உங்க எண்ணம் மிக மிக சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணம் எதைப் போலன்னா, காற்றாற்று வெள்ளத்தை போன்ற ஒரு ஆற்றல் மிக்கது உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள். அத அப்படியே கரெக்ட்டா அணைக்கட்டி வச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கைய அது காப்பாத்தும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க ஊரையே அடிச்சு துவம்சம் பண்ணுவது போல நம்ம வாழ்க்கைய துவம்சம் பண்ணிரும். மகிரி சொல்லுவாங்க, "உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில், உன்னுடைய உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே." மாற்று கருத்து சொல்ல முடியுமா உங்கனால? என்ன சொல்றாரு? "உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில், உன்னுடைய உள்ளத்தில் எழக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணமே." யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? நமக்கு யாரு கெடுதல் நினைக்கிறா? என் மனம் கெடுக்கிறது என்ன? டிவிய பாரு, செல்போன பாரு, கண்டத தின்னு, கண்ட நேரத்துல தூங்கு, நேரம் கழிச்சு எந்திரி, அவன திட்டு, இவன உத. யார் சொல்றா? உங்க மனசு சொல்லிதான் நீங்க செய்யறீங்க. இல்லாமலாம் செய்ய முடியாது. நல்லது எதுதான் சொல்லுது? மனசு தான் சொல்லுது. அளவா சாப்பிடு, நைட் நேரத்துல தூங்கு. அதான் சொல்லுது. அத கேட்கறது இல்ல நம்ம. அப்ப அன்பர்களே, திரும்ப திரும்ப நான் பதிய வைப்பது, நம்முடைய மனம். மனம் தான் நம்ம வாழ்க்கைய வாழுது. எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படை, அஸ்திவாரம். அப்ப அந்த எண்ணங்களை நாம தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். முதல் எண்ணத்தை சக்தி மிக்கதாக வைக்கணும். அதற்கு தான் தவம் செய்கிறோம். எண்ணத்தை தூய்மைப்படுத்துவதற்கு இன்னொரு பயிற்சி இருக்கிறது. அது உங்களுக்கு பின்னாடி சொல்லித் தரேன். சரிங்களா? இதுக்கு பின்னாடி அடுத்தது வந்துரும் அந்த பயிற்சி. எண்ணத்தை ஆற்றல் படுத்துவது எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது முக்கியம். இன்னும் ஒரு படி மேல சொன்னா, எண்ணத்தை ஆற்றல் படுத்துவதை விட தூய்மைப்படுத்துவது முக்கியம். சரிங்களா? அப்போ நாம இந்த மனதை ஆற்றல் படுத்துவது தவத்தின் மூலமாக மனதை ஆற்றல் படுத்துறோம். நீங்க நல்லா தவம் பண்ணணும். தவம் பண்ணணும். அப்ப உங்க மனதிற்கு என்ன கிடைக்கும்? சரிங்களா? அந்த மன உறுதி கிடைக்கும். வைராக்கியம் கிடைக்கும். மன ஆற்றல் கிடைக்கும். கெட்டதை விடக்கூடிய வல்லமை, நல்லதை செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்ப அந்த மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும். நல்ல எண்ணங்களாக இருக்கும். சரிங்களா? சரி. இப்போ மகரிஷி பார்க்குறாங்க. இந்த எண்ணம் தான் இருக்கிறதிலேயே பெரிய சக்தியா இருக்கு. பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய சக்தியா இருப்பது நம்முடைய எண்ணங்கள் தான். அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், நம்ம முன்னோர்களே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சுட்டாங்க. மனித மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகம். அதான் அந்த கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்லுல ஒருத்தன் எடுத்து அடிச்சான்னா கூட அந்த காயம் ஆறிரும். ஆனா ஒருத்தங்க மனசுல நெனச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அந்த ஆற்றல் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை நல்லா வாழ்றதுக்கு விடாது. ஆமா, கண்ணு பட்டுறதுன்னு சொல்றீங்கல்ல, நிறைய பேர் திருஷ்டி சுத்தி போடுறீங்கல்ல, என்ன காரணம்? சரிங்களா? அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? ஐயோ, இவங்க என்ன இவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாலே அந்த எண்ணம் வந்து கெடுக்கறக்கு ஆரம்பிச்சிடும். ஆமா, இதெல்லாம் இருக்குது, உண்மைதான். செய்வனை எல்லாம் இருக்குது. கெட்டது எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது. எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கிறதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். எண்ணத்திற்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது இன்னைக்கு விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த எண்ணங்களை நாம் எப்படி பாசிட்டிவா பயன்படுத்துறது? அப்போ ஒரு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தியான எண்ணத்தை நான் எப்படி பயன்படுத்துறதுனே தெரியல. தப்பு தப்பா பயன்படுத்தி எனக்கு அது துன்பமா வருது. அந்த எண்ணத்தை கெட்ட விஷயத்துல பயன்படுத்துறேன், கெட்ட சொல் கெட்ட செயல்ல ஈடுபடுத்துறேன். அப்ப எனக்கு விளைவு துன்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எண்ணம் என்பது நல்ல ஷார்ப்பான கத்தி மாதிரி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்மளை யாராவது ஒருத்தர் அடிக்கிறதுக்கு வர்றாரு, அல்லது ஏதோ ஒரு மிருகம் நம்மளை தாக்கறதுக்கு வருது, ஏதாவது முள் செடி நம்ம போற வழியில் இருக்குதுன்னா எல்லாத்தையும் வெட்டி வீச முடியும், துன்பத்தை மாற்ற முடியும். அதே கத்தியை கொண்டு உங்க கையை அறுத்துக்க முடியுமா? முடியாதா? முடியும். நிறைய பேரு தன் கண்ணை கொண்டே, தன் கையை கொண்டே தன் கண்ணை குத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணத்தை கொண்டே நம்ம வாழ்க்கையை நம்ம சிதைத்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் பொறாமை, வெறுப்பு, எதிர்மறையான எண்ணங்கள்ல நம்மளை நிரப்பி 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 நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நாம நம்மளை பத்தி நினைக்கிறதை விட, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதை விட தேவையற்ற எண்ணங்கள் நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கா இல்லையா? யோசித்து பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க உங்களை பத்தி நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லையே. பல மணி நேரம் கண்ட எண்ணங்கள் நம்ம மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் ஞானி என்று சொன்னால் மகிழ்ச்சி சொல்றாங்க, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி என்று சொல்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஞானிக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி. அப்ப நம்மகிட்ட என்ன இல்ல? நம்மகிட்ட எண்ணத்தை நம்ம ஆராய்ச்சியிலையும் வச்சிருக்கல, தூய்மையாவும் இல்லை. எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ நன்மை தரக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம். இதெல்லாம் ஃபார்முலா இருக்குது, பின்னாடி இதை பத்தி பேசும். ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ இப்பவோ நாளைக்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடாது. அந்த எண்ணம் தான் நல்ல எண்ணம். அது அல்லாத எண்ணம் எல்லாம் கெட்ட எண்ணம். சரிதானுங்களா? கெடுவான் கேடு நினைப்பான் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. கேடு நினைப்பவன் கெட்டு போவான். கேடு நினைப்பவன் கெட்டு போவான். நல்லதை நினைப்பா நல்லது நடக்கும். நல்லதை நினைக்க வேண்டும். எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும். சரிங்களா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அப்ப அந்த எண்ணத்துல மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மகான்கள், ஞானிகள் அந்த எண்ணத்தை எப்பவுமே நேர்மறையாக வைத்துக் கொண்டார். பாசிட்டிவ் தாட்ஸ். நான் உங்களுக்கு போன வகுப்புல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எண்ணத்துல பாசிட்டிவ், நெகட்டிவ். உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும்னு ஒரு பட்டியல் போடுங்க. 10 தான் வரும் அதிகபட்சம். எனக்கு நல்ல உடல் நலம் வேண்டும், எழுதிக்கோங்க. உங்க உடல்ல நோய் இருக்குதா? எழுதிக்கோங்க, உடல் நலம் வேண்டும். எனக்கு நல்ல பொருளாதார வளம் வேண்டும், எழுதிக்கோங்க. என் குழந்தை வாழ்க்கையில சிறப்பான தொழிலை அடைய வேண்டும், எழுதிக்கோங்க. நாங்க நல்ல வீடு கட்டணும், எழுதிக்கோங்க. இன்னும் நான் ஆத்ம நிலையில் உணர்ந்த ஞானத்தை பெற வேண்டும், எழுதுங்க. உலக மக்கள் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண எழுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். தேவையில்லாததை யோசிக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவை இருப்பதை விட தேவை இல்லாததான் பொதுவா யோசிப்போம். இது மனித மனதனுடைய இயல்பு. ஒரு வெண்ணிற பலகையில கருப்பு நிறத்திலே ஒரு புள்ளி வைத்திருந்து உங்களை பார்த்து அங்க என்ன தெரிகிறது என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீர்கள்? கருப்பிலே ஒரு புள்ளி தெரிகிறது என்று சொல்வீர்கள். யாருமே வெள்ளை நிறத்தில் ஒரு பெரிய பலகை தெரிகிறது என்று சொல்ல மாட்டோம். இது இயல்பு. ஏன்னா மனிதன் எப்பவுமே குறை கண்டு பழகிய ஒரு மனம் கொண்டவன். சரிங்களா? நம்ம மனசு எப்பவுமே எங்க குறை, எதை குறை பேசலாம் அப்படிதான் பார்க்கும். நிறையை பார்த்து அது பழகும். இனித்தான் பழக்கணும் அதுக்கு.
இனி நீங்க பழக்கணும், உங்க மனதை நல்வழியில பழக்கணும். சரிங்களா? அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம கையில் இருக்கு. நம்ம வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அதுதான் காரணம். இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனத்திலே உளையலாம் மற்றெங்கு தேடுவீர். உங்க மனசுல தாங்க எல்லாமே இருக்குது. சந்தோஷம், துக்கம், கவலை, மகிழ்ச்சி எல்லாம் எங்க இருக்கு? உங்க மனசுலதான் இருக்கு. சரிங்களா? மனத்திலே உளையலாம் மற்றெங்கு தேடு. மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம். இன்பம் வெளியில்ல, உங்க மனதை நீங்க உயர்த்தி கொண்டே வந்தா மட்டில்லா இன்பம். சொல்ல முடியாத, அளக்க முடியாத அளவுக்கு இன்பம். மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. நீங்க மனசை தாழ்த்திட்டீங்க அப்படின்னா மயக்கத்துல துன்பத்தை தான் நீங்க அடைவீங்க. இப்ப மனசை உயர்த்தது ரொம்ப ஈஸி. நல்ல குணங்களை நீங்கள் பெருக்கிக் கொண்டால் மனம் உயர்ந்து விடும். தீய குணங்களால் மனம் தாழ்ந்து கிடக்கிறது. சரிங்களா? பொருளை பெருக்கி பொருளாதாரத்தில் உயர்வது போல நல்ல குணத்தை, நல்ல எண்ணங்களை பெருக்கி நம்ம மனதிலே உயர வேண்டும். மனதை வளப்படுத்த வேண்டும். ஏன்னா மனம்தான் வாழ்கிறது. எங்க நான் தப்பு செய்யறேன்? என்னுடைய சொற்கள் தப்பா வருது, அதனால என் குடும்பத்துல சிக்கல் ஆகிறது. என்னோட மன புரிதல் தப்பா இருக்குது, என்னுடைய செயல் தப்பாகுது. என்ன காரணம்? என்னுடைய எண்ணம் தப்பா இருக்குது. எண்ணம் தப்பா இருந்தா தான் சொல்லு தப்பாகும், செயல் தப்பாகும், புரிதல் தப்பாகும், எல்லாம் தப்பாகும். எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாகும். எண்ணம் ஜெயமானால் எல்லாம் ஜெயமாகும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு பொக்கிஷம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம மனதினுடைய ஆற்றல். சரிங்களா? அப்ப அந்த மனதனுடைய ஆற்றலை நாம எப்படி நம்ம வாழ்க்கையுடைய நன்மையாக பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சப்ப நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறேன். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ரகசியம், மகா ரகசியம் வாழ்த்து. என்ன? வாழ்த்து. அதனாலதான் தன் வாழ்க்கையில சம்பாதிச்ச பல ஆயிரம் பல லட்சம் ரூபாயை அந்த பெற்றோர்கள் தன் குழந்தையுடைய திருமணத்திற்காக செலவு பண்றாங்க. பணத்தை 10-20 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த பணத்தை அந்த திருமணத்திற்காக ஒரு பெரிய மண்டபம் பிடித்து ஆயிரக்கணக்கான நண்பர்களை வரவழைத்து அதுக்கு பத்திரிக்கை அடிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இத்தனை பண்றது எதுக்காக? என்கிட்ட இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அல்ல. சரிங்களா? அந்த 1000 பேருடைய ஆசிகளை அந்த மணமக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த கணவன் மனைவி என்ற 2 பேரும் ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக இணைகிறார்கள். ஆன்ம உணர்வை பெறுவதற்காக இங்கு திருமணம் நடத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப இந்த உறவு என்பது தெய்வீக உறவு, புனித உறவு. இது 100 ஆண்டு கால சிறப்பா இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஒத்தும் உதவியும் வாழ்ந்து அவங்க இறையுணர்வை பெற வேண்டும். அடுத்த சந்ததியை நல்ல சந்ததியா உருவாக்கி கொடுக்கணும். அப்ப இதற்கு அவங்க கர்ம வினை தடையா இருக்குமா இல்லையா? கண்டிப்பா தடையா இருக்கும். கணவன் மனைவியை துன்புறுத்துறதோ, மனைவி கணவனை துன்புறுத்துறதோ அவங்கவுங்க கர்ம வினையினுடைய வெளிப்பாடு. சரிங்களா? அப்ப இந்த கர்ம வினையை கழிச்சு அந்த தம்பதிகள் பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து தானும் இன்புற்று இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யணும்னா அவங்களுக்கு அந்த கர்ம வினையினுடைய தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பு வேணுமா இல்லையா? எது பாதுகாக்கும் என்றால் உங்களுடைய வாழ்த்து தான் பாதுகாக்கும். அதுக்காகத்தான் இத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்து வாழ்த்திட்டு போங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்த்துறோம் சொல்லுங்க மனதார? போறோம், மேல ஏறுறோம், போட்டோ எடுக்கிறோம், நல்லா இருங்க அப்படிங்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? வர்றோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம். சொல்லுங்க, போனது அதுக்காகவா? அதனாலதான் இப்ப மகரிஷி அவங்க வாழ்த்து தவம்னே ஒன்ன ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா திருமணங்களையும் நடத்திட்டு இருக்கோம் இப்போ. சரிங்களா? அப்ப அப்ப என்ன பண்றோம்? எல்லாரையும் நிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் அவங்க மனதை அமைதிப்படுத்தணும். மனதுல கண்ட எண்ணம் ஓடிட்டு இருக்கும். கண்டதை பேசிட்டு இருப்பாங்க திருமண மண்டபத்துல, பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் அங்க எப்பவுமே கெட்டி மேளம்,
மேலதாளம் எதுக்காக வாசிக்கிறது அப்படின்னா, இவங்க பேசுற கெட்ட வார்த்தைகள் அந்த மணமக்களுடைய காதிலே விழுந்து விடக்கூடாது. அதுக்காக தான் அங்க அடிச்சு பட்டைய எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்டதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரையும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணி, அவங்க எல்லாரையும் வாழ்த்த வச்சீங்கன்னா, அந்த வாழ்த்து அலை இருக்கு பாருங்க, அது அந்த மணமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். வாழ்நாள் முழுமைக்கும். சரி, கல்யாணம் பண்றப்ப மட்டும் பண்ணா போதுமா? குழந்தை பிறந்தோனே எதுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கொடுக்குறாங்க பெரியவங்க? அந்த குழந்தை இந்த உயிரை பெற்று இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் இறைவனை உணர்வதற்கு. அதற்கு அந்த குழந்தைக்கு வாழ்த்து வேண்டும். பேர் வைக்கிறப்ப வாழ்த்துறீங்க, காது குத்துறப்ப வாழ்த்துறீங்க, அந்த பெண்ணு பூப்படைஞ்சிட்ட அப்ப வாழ்த்துறீங்க, ஒரு புது வீடு கட்டுறீங்க, அந்த புது வீட்டுக்கு எது காப்பு? உங்களுடைய வாழ்த்து தான் காப்பு. புண்ணிய அர்ச்சனை என்று சொல்வார்கள். புண்ணியார்ச்சனைன்னு சொல்றோம்ல, புண்ணிய அர்ச்சனை. அர்ச்சனை என்றால் சொற்களால் சொல்லக்கூடிய சொற்றொடர்கள். புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய சொற்றொடர்களை அங்க சொல்றோம். அப்ப புது வீடு கட்டுற இடத்துல போய் நல்லா இருங்கன்னு வாழ்த்துறீங்க. இன்னும் பண்டிகைகள் எல்லாம் வாழ்த்துறோம். அப்ப இந்த வாழ்த்து என்பது ஒரு மகா மந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மகரிஷி பாக்குறாங்க, இது என்னடா எப்பவாவது ஒரு தடவை வருஷத்துல ஃபங்க்ஷன் வருது, பிறந்த நாள் திருமண நாள் வருது, அப்ப மட்டும்தான் வாழ்த்தணுமா? ஏன் சும்மா வாழ்த்துனா வாழ்த்து பலனளிக்காதா? வாழ்த்து நிச்சயமாக பலனளிக்கும். சரிங்களா? நிறைய அரசியல் கட்சிக்காரர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா கூட 10 பேர் வாழ்க வாழ்கன்னு கத்திட்டே கிடப்பான். அவங்க வாழ்வாங்க. இந்த வாழ்த்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க? இந்த வாழ்த்தை மிக அற்புதமாக வடிவமைச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னைக்காவது வாழ்த்துறதல்ல வாழ்த்து, ஒவ்வொரு நாளும் வாழ்த்த வேண்டும் இந்த வாழ்த்தை. அவ்வளவு ஆற்றல் இந்த வாழ்த்திலே இருக்கிறது. வாழ்த்தினால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உங்கள் உடல்ல நோய் இருக்குதா? வாழ்த்தினால் குணப்படுத்த முடியும். உங்க மனதில பிரச்சனை இருக்கா? வாழ்த்தினால் குணப்படுத்த முடியும். உங்கள் உறவுகளிலே சிக்கல் இருக்கிறதா? வாழ்த்தினால் குணப்படுத்த முடியும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா? வாழ்த்தினால் குணப்படுத்த சரிப்படுத்த முடியும். அப்ப வாழ்த்தினால் சாதிக்க முடியாத காரியம் என்று வாழ்த்து என்பது என்ன? உங்க மனம், எண்ணம் தான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு எண்ணம், நல்ல எண்ணம். நல்ல எண்ணத்திலேயே மிக உயர்ந்த நல்ல எண்ணம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதுதான். இப்ப நான் உங்களை எல்லாரும் பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றேன். இதுக்கு மேல என்ன நான் நல்லது செய்ய முடியும் உங்களுக்கு? சரிங்களா? அப்ப இந்த வாழ்த்து என்ற மகா மந்திரத்தை மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. முன்னோர்கள் கொடுத்தாலும் மகரிஷி அளவுக்கு அதை யாரும் எடுத்து இந்த அளவுக்கு சொல்லல. உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கான மகா மந்திரம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரம். அப்ப அது எப்படி செயல்படுது, அதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானபூர்வமான நுட்பங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அந்த விதத்துல உங்களுடைய எண்ணங்களை எப்பவுமே நல்லதாக வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கெட்ட எண்ணம் வர்றதுக்கு விடாதீங்க. வந்தா அதை கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள். நம்ம அதை பற்றி பின்னாடி நிறைய பேசுவோம். சரி, அடுத்த வகுப்புல உங்களுக்கு வாழ்த்தும் பயனும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அக்குவேர் ஆணிவேரா தெளிவா டீட்டெயில் சொல்ல போறோம். அடுத்த வகுப்பு கண்டிப்பா 12 மணிக்கே நான் வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அது 1 மணி நேரத்துக்கு மேல பேச வேண்டிய சப்ஜெக்ட். அதனால 12க்கே ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் சப்ஜெக்ட். 1 மணிக்கு மேல அரை மணி நேரம் தவம் கொடுப்போம். அதனால அடுத்த வகுப்புக்கு லேட்டா வராதீங்க எப்பொழுதும் போல. அப்புறம் சப்ஜெக்ட் பாதி போயிடும். அப்புறம் கேட்க முடியாது. எங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் தவம் பண்ணாம பேசிட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால அடுத்த வகுப்பு தொடக்கத்திலேயே சிந்தனை உரை தான் இருக்கும். இனி அடிக்கடி தொடக்கத்தில் சிந்தனை உரை மாற்றி மாற்றி வரும். அதனால நீங்க 12 மணிக்கு சரியா இணைஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வர்றதுன்னு ஆயிடுச்சுங்க, கரெக்டா வந்துடலாங்க. அது என்னத்த போய் இது, சரிதானுங்களா? வர்றதுன்னு ஆயிடுச்சு, அப்ப வர்றது கரெக்டா வந்துட்டா என்ன? சரிங்களா? அப்ப சரியான நேரத்துல வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவு. எண்ணத்தை நல்லதாக வைத்துக் கொள்ளுங்கள், உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்த வகுப்புல வாழ்த்து மயனை பற்றி ஆழமான சிந்தனையை நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப உங்களை எல்லாரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால்
நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்.